முக்கிய நிகழ்வுகள். அர்ஜுனனுக்கு மனம் முடிக்க தனது தங்கையான திரௌபதியை கிருஷ்ணர் ரதத்தில் அழைத்து செல்லும் பெண் அழைப்பு நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த பக்கிரிப்பாளையத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருவது வழக்கம். அதன்படி கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவில் திரௌபதி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த நிலையில் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தில் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாண நிகழ்வு துவங்கியது. இதில் நாளை நடைபெறவுள்ள அர்ஜுனன் திரௌபதி திருமணத்தை முன்னிட்டு திரௌபதி அம்மன் பெண்ணழைப்பு நடைபெற்றது. இதில் பக்கிரிப்பாளையம் கிராம தலைவர் காண்டீபன் தலைமையில் பூ, பழம், வெற்றிலை பாக்கு மற்றும் ஆபரண ஆடைகளுடன் 9 வகையான பூக்கள், பழங்கள் உள்ளிட்ட பதார்த்தங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்ல திரௌபதி அம்மன் பெண் அழைப்பு நடைபெற்றது. பக்கிரிப்பாளையம் விநாயகர் கோவிலில் இருந்து புறப்பட்ட பெண் அழைப்பை திரௌபதி அம்மன் அண்ணனான கிருஷ்ணர் ரதத்தில் திரௌபதியை சீர்வரிசையுடன் அழைத்து சென்றார். பெண் அழைப்பு கோவிலில் முடிவடைந்தவுடன் அங்கு திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. வான வேடிக்கை மற்றும் மேள தாளத்துடன் நடைபெற்ற திரௌபதி அம்மன் பெண்ணழைப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜி நகர் 3 அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் கோவில் ஆலயம் வைகாசி மாதம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜி நகர் 3 அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் கோவில் ஆலயம் வைகாசி மாதம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெறும். அதேபோல் இந்த ஆண்டு விழா நாளில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக கழக துணை அமைப்பாளர், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களும் அவரது துணைவியார் அனிமால் ஜெசிந்தா அவர்களும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மனை வழிபட்டனர். அவர்களுடன் பொதுமக்களும் அம்மனை வழிபட்டு பின்னர் கூழ் ஊற்றினர். விழா முடிவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கும் அவரது துணைவியார் ஜெசிந்தா அவர்களுக்கும் ஊர் மரியாதை செய்தார்கள். ग्रामवासेन नगरवासेन பண்டிதர் அயோத்தி தாசர் பிறந்த தினமான மே 20 இன்று மணமேடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் சார்பாக முகாம் செயலாளர் தோழர் சதீஷ் அவர்களின் தலைமையில் பண்டிதரின் திருவுருவ படத்திற்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பண்டிதர் அயோத்தி தாசர் பிறந்த தினமான மே 20 இன்று மணமேடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் சார்பாக முகாம் செயலாளர் தோழர் சதீஷ் அவர்களின் தலைமையில் பண்டிதரின் திருவுருவ படத்திற்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் முற்போக்கு மாணவர் கழகத்தின் நெட்டப்பாக்கம் தொகுதி அமைப்பாளர் ஆதிரை, தொகுதி துணை செயலாளர் அசுரதேவன் ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பண்டிதர் அயோத்தி தாசர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினார்கள்.
மணமேடு முகாமின் முன்னணி பொறுப்பாளர் ஆசிரியர் சிவக்குமார் அவர்கள் வீர வணக்க உரையை நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் முகாம் துணை செயலாளர் மணிகண்டன், முகாம் செயற்குழு உறுப்பினர்கள் சுந்தர், இளஞ்சிறுத்தைகள் இளன்சே குவேரா, பூவரசன், குட்டி சிறுத்தைகள், கிளியனூர் லிதனேஷ், சஜின், கிராம பெரியோர்கள் அழகநாதன் மற்றும் மாங்குப்பம் ரங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பண்டிதருக்கு புகழ் வணக்கம் செலுத்தினார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் 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 அயோத்திதாசர் பண்டிதருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மணமேடு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் 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 மகாஜன சபையை ராஜீவ் காந்தி நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம், பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து வன்முறை எதிர்ப்பு தினம் உறுதிமொழியை ஏற்றனர். தொடர்ந்து மும்மத பிரார்த்தனை இசைக்கப்பட்டது. இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ராஜீவ் காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு ராஜீவ்காந்தி ஜோதியுடன் ஊர்வலமாக வந்து அமரர் ராஜீவ்காந்தியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழியை ஏற்றனர். வன்முறை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி ஆதி திராவிடர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் தேசிய வன்முறை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வன்முறை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ஸ்ரீதரன், கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன், கதிரவன் மற்றும் நல அலுவலர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றனர். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறை மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் உலக உயர் இரத்த அழுத்த தினம் நடைபெற்றது. புதுச்சேரி விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வளாகத்தில் உள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் மருத்துவத்துறை மற்றும் பாண்டிச்சேரி சாரோன் சொசைட்டி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் உயர் இரத்த அழுத்த பரிசோதனை முகாம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் VIP நகர் கோர்காட்டில் உள்ள புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் நடைபெற்றது. விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் திரு ஆண்ட்ரூ ஜான் முன்னிலை வகித்து வரவேற்புரை வழங்கி சிறப்பு விருந்தினர் திரு BC கீர்த்தி, இன்ஸ்பெக்டர் சைபர் காவல் நிலையம் புதுச்சேரி அவர்களை கௌரவித்தார். சிறப்பு விருந்தினர் திரு BC கீர்த்தி பணியிட மன அழுத்தம் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் குறித்து பேசினார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மற்றும் செயலாளர் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் சில்வெஸ்டர், மருத்துவ துணையாளர் துறையின் உதவி பேராசிரியர் திரு சந்தோஷ் மற்றும் விரிவுரையாளர் செல்வி BS மோகனா, பிரியதர்ஷினி ஆகியோரை கௌரவித்தனர். உயர் இரத்த அழுத்தத்தின் ஆபத்து காரணிகள், உணவு காரணிகள் மற்றும் தீய விளைவுகள் ஆகியவற்றை சித்தரிக்கும் வகையில் மருத்துவ துணையாளர் துறையை சேர்ந்த மாணவர்கள் ஒரு நாடகம் மூலம் விளக்கினர்.
முதியோர் இல்லத்தில் வசிப்பவர்களுடன் சேர்ந்து மாணவர்கள் ஏரோபிக் செயல்களையும் செய்தனர். மாணவர்கள் முதியோர் இல்லத்தில் வசிப்பவர்கள் அனைவருக்கும் இரத்த அழுத்தம், இரத்த குளுக்கோஸ் அளவு, இரத்த ஆக்சிஜன் அளவு மற்றும் துடிப்பு கண்காணிப்பு ஆகியவற்றின் வழக்கமான சுகாதார பரிசோதனையை மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 35 முதியவர்கள் பயனடைந்தனர். இந்த செயல்பாடுகள் சிறப்பு விருந்தினரால் பெரிதும் பாராட்டப்பட்டது. சாரோன் சொசைட்டி ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸுக்கு பாராட்டு சான்றிதழையும் வழங்கியது. மருத்துவ துணையாளர் உதவி பேராசிரியர் திரு எஸ். சந்தோஷ் நன்றி உரை வழங்கினார். மாணவர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகம் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்திற்கு நன்கொடை வழங்கினார்கள். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாண்டிச்சேரி சாரோன் சொசைட்டியின் செயலாளர் திரு ஜி. மோகன், பொருளாளர் சுகுணா, அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் உதவி பேராசிரியர் சந்தோஷ், விரிவுரையாளர் பி. எஸ். மோகனா, பிரியதர்ஷினி மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் திருத்தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றது. முக்கிய நிகழ்வான ஆடம்பர பிரம்மாண்ட தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சாய்ஜே சரவணகுமார், எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். 4 மாட வீதியின் வழியாக சென்ற தேர் மீண்டும் கோயில் வாயிலை வந்து அடைந்தது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவினை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் பக்தர்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பிரமுகர் வில்லியனூர் பூக்கடை பிரபு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அருண், ராஜவேல், பாலா, பிரேம், பாலமுருகன், மணி, சிவராமன், மிஷால், ஜமால், வசந்த், ஜில்லா விக்கி, நிதிஷ், அஜித் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் கட்சியின் உறுப்பினர் அடையாள அட்டை சுமார் 80 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. வில்லியனூர் தேர் திருவிழாவை முன்னிட்டு வில்லியனூர் பத்மினி நகர் குடியிருப்போர் நல சங்கம் மற்றும் பெருமாள்புரம் பழனிசாமி நகர் கூட்டமைப்பு சார்பில் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு வில்லியனூர் பத்மினி நகர் குடியிருப்போர் நல சங்கம் மற்றும் பெருமாள்புரம் பழனிசாமி நகர் கூட்டமைப்பு சார்பில் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. அன்னதானத்தை புதுவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் பத்மினி நகர் நல சங்க தலைவர் சுதர்சனன், செயலாளர் திரு குமரேசன், துணைத் தலைவர் சத்தியமூர்த்தி, தினகரன், பொருளாளர் சிவக்குமார், துணை செயலாளர் பொன்னியின் செல்வன், சேகர், செயற்குழு உறுப்பினர்கள் சுந்தர்ராசு, பாஸ்கர், நூர்தீன், திலகர், ஜோதிமணி, அருண், ராமு, கோபி, தீபன், பாலகுமார், செல்வகுமார், ஆறுமுகம், உதயசங்கர் ஆகியோர் பங்கேற்றனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது.
புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த ஓதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் பல ஊர்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய ஸ்பெஷல் ஆபீசர் பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் சென்னையை சேர்ந்த பத்மநாபன் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஓதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வைகாசி மாதம் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஓதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வீசமிகு திரு காசி சேஸ்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் வைகாசி மாதம் வளர்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அருமாத்தபுரம், ஓதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உறவையாறு போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி வில்லியனூர் மாட வீதியில் 15வது ஆண்டாக பாஜக பிரமுகர் சம்பத் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கண்ணபிரான், ஏகாம்பரம், ராமதாஸ், சுரேஷ், பழனி, ரமேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் தேர் விழாவினை முன்னிட்டு புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் துணை தலைவரும் வீராம்பட்டின கிராம பஞ்சாயத்து தலைவருமான விஜயகுமார் குடும்பத்தினரால் அம்மனுக்கு பட்டு சாத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் காப்பாளர் பேராசிரியர் முன்னாள் MP ராமதாஸ் தலைமை தாங்கி இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம், செம்படவர் நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் பொது செயலாளர் கணேசன், பொருளாளர் நாகலிங்கம் மற்றும் செம்படவர் மட நிர்வாக குழுவின் பொறுப்பாளர்களும் புதுவை மாநில 14 கிராம பர்வத ராஜகுல பஞ்சாயத்தினை சேர்ந்த தலைவர்கள், கிராம பஞ்சாயத்து பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதான விழாவை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் பொருளாளர் இதயவேந்தன் நன்றி கூறினார். வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரே என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புகழ் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு நாள் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது.
முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த ராஜீவ் காந்தியின் 33ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன், விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, குருமூர்த்தி, காங்கேயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் தேர் திருவிழாவை முன்னிட்டு வில்லியனூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. தேர் திருவிழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மாநில வில்லியனூர் மாவட்டம் பாஜக துணைத் தலைவர் பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஏகாம்பரம், கண்ணபிரான், ராமதாஸ், தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தேர் திருவிழாவினை முன்னிட்டு மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவில் சித்திரை மாத தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர், தொழில் அதிபர்கள் பக்தர்களுக்கு அன்னதானம், நீர்மோர், கூழ், பாதாம் பால் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் அதன் உரிமையாளர் ரவிக்குமார் தலைமையில் பாலகிருஷ்ணன் முன்னிலையில் பெருமாள் கோவில் வீதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி, லெமன் சாதம், தயிர் சாதம், தண்ணீர் பாட்டில் போன்றவை வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியூர் ரமேஷ், அல்லிமுத்து, ஐயனார், அன்பு, ரமேஷ், கஜேந்திரன், மனோகர் மற்றும் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.